அதை கதைக்கிறீங்களா? சரி போயிடும். அதை விட்டு சேருண்டு கூப்பிடணும். நான் முக்கியமா பார்த்தேன், நீங்க வந்து இப்ப அதிகாரம் இருக்கும்போது அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா வந்து நான் யாருன்னு தெரியுமாடா, நான் நினைச்சா தூக்குவோண்டா அத்தாய். இந்த கதை பேச்செல்லாம் ஐயா உங்களை விட 1000 மனசரை வந்து இந்த மண்ணும் பார்த்துட்டு மக்களும் பார்த்துட்டாங்க. இந்த மாதிரியான திமிருத்தனமான அதிகாரத்தன்மை வந்து இருக்கக்கூடாது. ஏனண்டா நீங்க இந்த அதிகாரத்துக்கு வருவதற்கு முதல் கோபப்பட்டீங்க, எல்லாமே செஞ்சீங்க, ஆனால் அதுல ஒரு நீதி இருக்கும். ஆனா இப்ப வந்து கொஞ்சம் திமிருத்தனம், அந்த அதிகாரத்தினுடைய திமிரு தெரிகிற விதத்துல நடந்து கொள்றது போல எனக்கு தோணுது. நம்ம நாட்டுல நடக்கிற பிரச்சனையை பார்த்தா உண்மையாகவே பைத்தியம் பிடிக்குது. அதை விட முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இந்த விலைவாசிகள் எல்லாம் மாங்காய் தேங்காயோட விலையெல்லாம் கூடி போயிருச்சு. உண்மையாகவே வந்து இது வந்து சாமானிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முக்கியமான 1000 பிரச்சனை இருக்கு. அதுல ஒரு விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். என்னண்டா, இந்த வைத்தியர் அர்ச்சுனா அவங்க வைத்தியசாலைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் ஒரு பிரச்சனைக்காக வந்து கதைக்கிறதுக்காக சத்தியமூர்த்தி அப்படின்ற ஒருத்தரை வந்து சந்திக்கிறதுக்காக வந்து போறேன். அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வைத்தியர் அர்ச்சுனா அவங்கள வந்து போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன், நீ வெளியே போகணும், நீ இந்த மாதிரி எல்லாம் வர முடியாது. இது போல பாத்தீங்கன்னா வந்து சில விஷயங்களை வந்து கதைச்சு நான் சமூக வலைத்தளத்துல பார்த்தேன்னா இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் போய்கொண்டு இருக்குது. நான் பாத்தீங்கன்னா எனக்கு தனிப்பட்ட ரீதியா வந்து 1000 பிரச்சனைகள் இருக்கும். அதனால இந்த வீடியோகள் எல்லாம் செய்ய முடியல. சரி, இப்ப இது சரியா பிழையான்றது இருக்கட்டும். ஏன்னா ரெண்டு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா நீதி இருக்குது, நியாயம் இருக்குது. 2 பேர் பக்கமும் பாத்தீங்கன்னா சர்ச்சையான மோசமான தீய பழக்க வழக்கங்களும் இருக்கு. சும்மா 2 விஷயத்தையும் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு உரிச்சு காட்டுறேன். என்னண்டா, இப்ப வைத்தியர் அர்ச்சுனா அவங்க வந்து மக்கள் ஒரு பிரச்சனைக்காக வந்து குரல் கொடுக்கறதுக்கு வந்து அதிகாரத்துல இல்லாத சமயத்துல போனாங்க, கதைச்சிருக்கிறேன், நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கேன். ஆனா உள்ள தூக்கி போட்டாங்க. எக்கச்சக்கமான எதிர்ப்புகள் வந்தது, இறுக்கங்கள், நெருக்கடிகள் வந்தது. அதெல்லாம் தாண்டி அந்த மனுஷன் இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து அதிகாரத்துக்கு வந்திருக்கிறதே பெரிய விஷயம். சரி, மக்களுக்காக கதைக்க போறேன். வைத்தியர் அர்ச்சுனா அவங்க வந்து அவர் எம்பி, பாராளுமன்ற உறுப்பினர். அப்ப போகும்போது அந்த சத்தியமூர்த்தி அவங்க என்ன சொல்றாங்க, அவரும் ஒரு மரியாதைக்குரிய நபர், ஏன்னா அவர் ஒரு வைத்தியர், அவர் நாங்க தரக்குறைவாக வந்து கதைக்க முடியாது. ஆனா அவர் என்ன செய்யணும், மரியாதை கொடுத்து என்ன விஷயத்துக்காக வந்திருக்கிறீங்க, என்னத்துக்காக நீங்க கதைக்க வந்திருக்கீங்க, அதை ஏற்றுக்கொண்டு அதை வந்து மரியாதையாக அனுப்பி விடுவோம். ஏனென்றால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர், மக்களினுடைய பிரதிநிதி. ஆனா நீங்க என்ன செய்யறீங்க, அப்படியெல்லாம் வர முடியாது, உங்களுக்கு நினைச்ச நேரம் வர முடியாது, நான் உங்களை வந்து போலீஸ்ல கொடுப்பேன், உங்களை வந்து ஆனா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை பார்க்கும்போது சத்தியமூர்த்தி ஐயா அவர் வந்து இப்ப அதிகாரத்துல இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர். அதை தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முதல் என்ன சொன்னாங்க, ஒரு வைத்தியசாலைக்கு போகும்போது அத்துமீறி போனீங்க, அதாவது நீதி கேட்டு போன மனுஷனை உள்ள தூக்கி போட்டீங்க. ஆனா இப்ப உங்களால போட முடியுமா? அதாவது சத்தியமூர்த்தி அவங்கள மட்டும் நான் கேட்க இல்லை, இந்த நீதியின் பக்கம் நிக்காத அநீதி செய்யற மனிதர்கள்ட்ட கேட்கிறேன், முடியாதுன்னு. அப்ப அந்த மனுஷன் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது, ஏதாவது ஒரு மக்களுக்காக குரல் கொடுக்கணும்டா இரவு 12 மணிக்கு கூட வந்து பிரவேசிக்க முடியும். ஆனா அதுல நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. என்ன விஷயம், அதாவது சில இப்ப நோயாளிகளுக்கு வந்து தொந்தரவு விளைவிக்கக்கூடிய வகையில நடந்து கொண்டேன்னா அது பிள்ளைன, அந்த மாதிரி ஏதாவது நடந்து கொண்டேரா எனக்கு தெரிஞ்சு தெரியல. அதே போல உங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கக்கூடிய வகையில, உங்களோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கக்கூடிய வகையில அநாகரிகமாக செயற்பட்டு அவரும் நடந்து கொள்ளக்கூடாது. அதுக்கு அதை நான் பெருசா என்னால வந்து அப்படி நடந்து கொண்டேரான்னு தெரியல. அப்ப அது வந்து அதை மாதிரி ஏதாவது நடந்து கொண்டா நீங்க என்ன செய்யலாம், காவல்துறையில புகார் கொடுக்கலாம். சட்ட திட்டத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு நீதியின் பக்கம் இல்லாத அநீதி செய்த ஒரு மோசமான ஒரு நபராக இருந்தா கட்டாயம் நீங்க சட்ட நடவடிக்கை எடுக்கலாம். ஆனா அதை விட்டு நீங்க என்ன செய்றீங்க, நீங்களும் வந்து ஒரு வைத்தியருக்கான அழகே இல்லாம ஒரு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி நான் உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன், இதை அதெல்லாம் காய்க்கிறீங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப வைத்தியர் அர்ச்சுனா அவங்க வந்து செய்தது வந்து மக்களுக்காக வந்து குரல் கொடுக்க போனேன். ஆனா வைத்தியர் அர்ச்சுனா அவங்கள பாராட்டணும். உண்மையாகவே மக்களுக்காக வந்து களத்துல நிக்கிறேன், ஓடி ஓடி போறேன். அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா வைத்தியர் அர்ச்சுனா அவங்களும் திருத்திக் கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கு. தொடக்கத்துல இருந்து நல்ல விஷயங்களை நாங்க பாராட்டுறோம், தீய விஷயத்தையும் நாங்க சுட்டி காட்டுறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, உண்மையான விஷயம், இந்த அதிகாரம் வந்ததன் பிற்பாடு அந்த மனுஷன் எல்லா அரசியல்வாதிகளும் போல வந்து வீட்டை உட்கார்ந்து இருக்காம போராடுறேன், களத்துல நிக்கிறேன், போறேன், வாரேன். அப்ப அந்த மனுஷனை பாராட்டணும். முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மனுஷன் என்ன செய்யறா வந்து அந்த வைத்தியசாலையில போய் என்னைய சேரண்டு கூப்பிடணும், இதெல்லாம் அநாகரிகம். உங்களை சேரண்டு கூப்பிடுங்க, இல்லாட்டி சேர்ற டம்ளர் கூப்பிடுங்க. இதெல்லாம் வந்து இதை பார்க்கும்போது என்ன தோணுது, இதெல்லாம் ஒரு தீய பழக்க வழக்கம், கெட்ட பழக்க வழக்கம். நீங்க நல்ல விஷயம் தானே செய்யறீங்க, மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, அரசியல்வாதிகளை உங்களை பார்த்து வந்து பயப்படுற அளவுக்கு சில விஷயங்களை செய்றீங்க. ஆனால்
இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வைத்தியர் அர்ச்சுனா அவங்க பாராளுமன்ற உறுப்பினர் நீங்க மட்டும் இல்ல, அரசாங்கமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பொறுக்க முடியாத விஷயங்களை செய்தா மக்கள் துடைச்சி எரிஞ்சு போடுவாங்க. அதை நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும்ன்ற அவசியம் இல்லை. இப்ப விஷயம் என்னடா, நீங்க வந்து ஒரு விஷயத்துக்காக போறீங்களா, அதை கதைக்கிறீங்களா, சரி போயிடும். அதை விட்டுட்டு சேருண்டு கூப்பிடணும். நான் முக்கியமா பார்த்தேன், நீங்க வந்து இப்ப அதிகாரம் இருக்கும்போது அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா வந்து நான் யாருன்னு தெரியுமாடா, நான் நினைச்சா தூக்குவோண்டா அத்தாய். இந்த கதை பேச்செல்லாம் ஐயா உங்களை விட 1000 மனுஷரை வந்து இந்த மண்ணும் பார்த்துட்டு மக்களும் பார்த்துட்டாங்க. இந்த மாதிரியான திமிருத்தனமான அதிகாரத்தன்மை வந்து இருக்கக்கூடாது. ஏனண்டா நீங்க இந்த அதிகாரத்துக்கு வருவதற்கு முதல் கோபப்பட்டீங்க, எல்லாமே செஞ்சீங்க, ஆனால் அதுல ஒரு நீதி இருக்கும். ஆனா இப்ப வந்து கொஞ்சம் திமிருத்தனம், அந்த அதிகாரத்தினுடைய திமிரு தெரிகிற விதத்துல நடந்து கொள்றது போல எனக்கு தோணுது. அதை மட்டும் கைவிடுங்க. அதுதான் நான் சொல்லுவேன். நீங்க செய்யற விஷயமெல்லாம் சரி, ஆனா செய்யற அந்த முறைகள்ல கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு. நீங்க சொல்ற பிரச்சனை சரி, ஆனா சொல்ற டோன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கல் பிடிச்சதா இருக்கு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா நல்ல விஷயங்களை செய்றீங்க. இப்ப அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா சத்தியமூர்த்தி வைத்தியர் அவங்க, அப்புறம் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ச்சுனா அவங்க, 2 பேருக்கும் தனிப்பட்ட ஈகோ இந்த பிரச்சனை பாத்தீங்கன்னா இருக்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. நீங்க சத்தியமூர்த்தி அவங்களா இருந்தாலும் சரி, அர்ச்சுனா அவங்களா இருந்தாலும் சரி, மக்களுக்காக சேவை செய்யுங்க, மக்களுக்காக போராடுங்க, மக்களுக்காக களத்துல நில்லுங்க, மக்களுக்காக கதைங்க. உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை, தனிப்பட்ட ஈகோ, உங்களோட நானா நீயான்ற விஷயத்தை எல்லாம் கைவிட்டுட்டு நீங்க வந்து மக்களுக்காக வந்து நீங்க உங்களோட வேலையை செய்யுங்க. இன்னொரு வைத்தியர் அர்ச்சுனா அவங்களுக்கும் கோபம் இருக்கும். ஏன்னா அதுக்கு முதல் எவ்வளவு பாடுபடுத்தினாங்க, எவ்வளவு அட்டகாசம் பண்ணாங்க, அதெல்லாம் வந்து திருப்பி கொடுக்கணும் தானே. அதனாலையும் அந்த மனசை இது போல செய்யலாம். ஆனா அதெல்லாம் தவறு. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா இந்த பட்டதாரிகள் எல்லாம் வந்து வீதியில வந்து போராடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே அதே போல இந்த பொருட்களினுடைய விலைகள் வந்து ஏறி இருக்கு. இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனை மக்களால வந்து சமாளிக்க முடியாம சாப்பாட்டுக்கே திண்டாடுறாங்க. இதுல கவனம் செலுத்துங்க. இன்னும் நான் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன். வைத்தியர் அர்ச்சுனா அவங்களும் போராடுறாங்க, எல்லாரும் போராடுறாங்க. ஆனா பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க. இப்ப நான் இதெல்லாம் கதைச்சா நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க? வன்மத்தை கக்குறேன், நான் வந்து ஒரு துரோகி, நான் வந்து ஒரு நல்லவன் இல்லை, இது போல கூட நீங்க சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா நான் உங்கள்ட்ட தெளிவா கேட்கிறேன். தொடக்கத்துல மன்னார்ல ஒரு பிரச்சனையோடு நடந்தது. வைத்தியர் அர்ச்சுனா அவங்களும் போய் போராடினாங்க. உண்மையாகவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். வைத்தியர் அர்ச்சுனா அவங்கள தூக்கி உள்ள வேற போட்டாங்க. ஆனா ஒரு தாய் இறந்து போனாங்க, ஒரு குழந்தை இறந்து போனது, மறுபடியும் ஒரு குழந்தை இறந்து போனது. இதுக்கு நீதி கிடைச்சிருக்கா? எனக்கு தெரிஞ்சு தெரியல. அதே போல இன்னும் நிறைய பிரச்சனைகள். எத்தனை தடவை இந்த பட்டதாரிகள் எல்லாம் வேலை இல்லைன்னு போராடுறாங்க. அதே போல இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு, இதுக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிருச்சா? ஆனா எல்லாரும் போராடுறாங்க, கதைக்கிறாங்க. ஆனா இதுக்கு ஏதாவது தீர்வு கிடைச்சிருக்கான்னு பார்த்தோம்னா பெரிய ஏமாற்றம் தான். சரி, பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. வைத்தியர் அர்ச்சுனா அவங்களுக்கு மட்டும் நான் சொல்லல, யாராக இருந்தாலும் சரியான முறையில செயற்படுங்க, சரியான முறையில மக்களுக்காக வந்து நீங்க வந்து போராடுங்க, சேவை செய்யுங்க, மக்களுக்காக வந்து உங்களோட குரலை வந்து கொடுங்க. அதை விட்டுட்டு சுயமாக ஈகோத்தனத்துக்காக வாழ்றதுக்கு விருப்பப்படாதீங்க. நம்ம நாட்டினுடைய நிலைமை வந்து பாத்தீங்கன்னா படு மோசமா போய் கொண்டிருக்கு. அதுதான் உண்மை. பாப்பம், பொறுத்திருந்து பாப்பம் என்ன நடக்குதுன்றத. நன்றி.